பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் நல்லவர். இந்நாள் வரையிலே நம்மளை கண்மணி போல பாதுகாத்து தாங்கி தேற்றி அற்புதமும் அதிசயமாய் வழி நடத்தி வந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வெளியில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் இன்னைக்கு. நல்லா கவனிங்க. என்னன்னா, கர்த்தருக்கு அடுத்த காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து கர்த்தரையே பற்றி ஜீவிக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுக்கான ஒரு வார்த்தை. இங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு கேரக்டரை உங்க முன்னாடி கொண்டு வர விரும்புகிறேன். சாலமோனுங்கிற கேரக்டர். இவர் யாருன்னா, தாவீதோட பிள்ளை. ஒரு இடத்துல சாலமோன் ராஜாவாகிற தருணம் வருது. சாலமோன் ராஜாவான பிறகு ஜனங்களை கரெக்டா நடத்தவும், கரெக்டா ஒரு ராஜாவாய் சாலமோன் ஜனங்களை வழி நடத்த எனக்கு இருதயத்துல ஒரு ஞானம் தேவைன்னு தேவனிடத்த கிஃப்டா கேட்கிற ஒரு தருணம் வருது. இது 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் உங்களுக்கு 9வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தருக்கு அடுத்த வேலையில முன்னுரிமை கொடுக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் கூடவே உங்களுக்கு வருதுங்கிறத நல்லா பாருங்க. கேட்டது என்னமோ சாலமோன் ஞானத்தை தான் தேவன்கிட்ட கேட்கிறான். ஆனா தேவன் என்ன கொடுக்கிறாரு? கூடவே ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறார். தேவன் நீங்க கேளாத ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு கொடுப்பாரு. ஆனால் நீங்க அவருக்கு, தேவனுக்கு அடுத்த காரியங்கள்ல உண்மையாய் ஜீவிக்க முன்னுரிமை கொடுத்து, தேவனுக்கு அடுத்த காரியங்கள்ல உண்மையா இருக்க தொடர்ந்து பழகி கொள்ளுங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன ஐஸ்வர்யங்கள் தேவையோ, ஆஸ்திகள் அந்தஸ்துகள் தேவையோ, அதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆனா நீங்க செய்ய வேண்டியது, உங்க இருதயத்துல உண்மையாய் கர்த்தரை தேடவும், கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள்ல உண்மையாய் செயல்படவும் நீங்க காரியங்களை நடத்துங்க. கர்த்தருக்குள்ள அவர் சித்தத்திலே நிலைத்திருங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். God bless you.